அல்லேலூயா. சில புதுமுகங்களை பார்க்கிறேன். உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ஆராதனைக்கு செல்லாமல் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தை நாம் நேரடியாக நாம் போவோம். அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்லாபேன் என்ன, ஆக்சுவலாக அதனுடைய வர்த்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ராகம் தான். அது அநேக காரியங்கள், அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சிகாயோன் அப்படியெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ராகம் என்று சங்கீதக்காரன் எழுத சொல்லப்பட்டிருக்கிறான். தாவீது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய கவிஞன், அவர் சங்கீதக்காரன், அவன் ஒரு ராஜா, அது நல்லா தெரியும். ஆமென். தாவீது பார்த்தீங்கன்னா அது அவர் கவிஞன், நல்ல ஒரு கவிஞன். ரெண்டாவது நல்ல சங்கீதக்காரன். மூன்றாவது அவன் தீர்க்க தரிசனம் கூட நம்ம சொல்லலாம். அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக வருகிற காரியங்களை அதை சங்கீதத்தின் மூலமாக அவன் ஒரு சங்கீதக்காரன். கிட்டத்தட்ட 72 சங்கீதங்களை, இந்த 150 சங்கீதங்கள் 72 பாதிக்கு பாதி யார் பாடுந்தான்? அது தாவீது பாடினது. ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு கவிஞன் அன்று நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த 9வது சங்கீதமும் இந்த 10வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ்டிக் அன்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னன்னு சொல்லுவாங்க? அக்ராஸ்டிக். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நான் அந்த வேழக்கிழமை நடக்கிற அந்த சங்கீதத்திலோட நான் சொல்லியிருக்கிறேன், நான் அந்த பாடத்திலோடு நான் சொல்லியிருக்கிறேன். எபிரேய எழுத்துக்கள் 22, அந்த ஒவ்வொரு எழுத்துலேருந்து ஆரம்பிக்கும் வசனம். இப்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுன்னா புலம்பல் இருக்குதுல்ல, புலம்பல்ல 3 அதிகாரம் இருக்குது. 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 22 வசனங்கள் இருக்கும். அந்த 22 ஒவ்வொரு வசனமும் ஏ. இப்போ நல்லா புரிஞ்சுன்னு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அது மாதிரில அது மாதிரி அந்த அவன் ஒரு கவிஞன்றதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, இந்த 9வது சங்கீதமும் 10வது சங்கீதமும் அந்த எபிரேய எழுத்துக்களினுடைய முதல் அந்த சவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். நான் என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு அந்த உயிரெழுத்துக்களை கொண்ட அக்ராஸ்டிக் ஒரு வசனத்தின், அன்பின் தேவா உந்தன் பாதம் ஆண்டவரே நான் பணிந்தேன், இறைவா உந்தன் வார்த்தை கேட்டு ஈடேற்றம் நான் அடைந்தேன், உன்னதமான தேவனே ஊழியத்தில் நிலைத்திடவே என்னை தூய ஆவியினால் இயேசுவே நீர் நிரப்பிடுமே, ஐயமின்றி உந்தன் வழியில் ஒளியாக நான் நடப்பேன், ஓயாமல் போற்றிடுமேன் ஔஷதமாய். புரிஞ்சுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த 12 அந்த எழுத்துக்களோடு கூட அந்த வரிகளை ஆரம்பிக்கிற இதுதான் நம்ம சொல்கிறேன்னா அக்ராஸ்டிக். அவன் ஒரு கவிஞன். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவதாக நான் சொன்னேன், நான் ஒரு நல்ல வர்ஷிப் லீடர். தாவீத மாதிரி ஆராதிக்கிறவன் இவ்வளவர்களும் எழும்பவில்லை. ஆமென். சாலமனை பார்த்து சொன்னார், அவனை பார்த்து ஞானத்தில் அவனுக்கு முன்னாடி இருக்க போகிறதும் கிடையாது, பின்னாடி இருக்க போகிறதும் கிடையாது. அந்த விஷயத்தில் ஆராதனையில் நாம் தாவீதை குறித்து சொல்லலாம். தாவீதை போல ஆராதிக்கிறவர்கள் என்ன கிடையாது, இவ்வளவரில் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கல. ஆமென். அல்லேலூயா. அதில் அந்த முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியாது. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 11வது வசனம், சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பார்த்தேன், இங்கே வாசிங்கள். 13வது வசனத்தை வாசிங்கள். மரண வாசல் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இப்போ அவர் செய்ய போறதுன்னா சொல்றாரு, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமார்த்தியின் வாசலிலும் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறுங்க. ஸோ தாவீதை போல ஆராதிக்கிறவர் வேற ஒருத்தரும் கிடையாது. ஆமென். ஆனால் ஒன்று சொல்றாரு, எப்படி ஆராதிக்கிறான் தெரியுங்களா? முழு இருதயத்தோடு. ஆமென். அதுதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். ஒரு ஆஃப் ஹார்ட்டட் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது பாதி இருதயம்னா அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல், அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல், அதாவது ஆராதிக்கிறவருக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதோ சொன்னாங்களே
கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், முடிஞ்சு போயிடுச்சு. முழு இருதயத்தோடு மன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனோடு கூட அந்த அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாய் போதும் என்று சொல்லுறவர்களோ ஆராதிக்கிறாங்கல்ல, அதுதான் என்ன தெரியுங்களா? முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது. ஆமென், அல்லேலூயா. அது உனக்கும் உன்னுடைய தேவனுக்கும் நடுவே இருக்கிற ஒரு பிணைப்பு. ஆமென், அல்லேலூயா. நான் நான்காவதாக சொல்லுகிறேன், தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்று கூட நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அதாவது அநேக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒரு 1000 வருஷத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீரின் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. அதாவது பல நூறு வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே தாவீது தீர்க்கதரிசியாக சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சிங்காசனத்தை அவர் என்ன பண்ணாரு? அவர் வீட்டிலிருந்து அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ நேரடியாக இந்த சங்கீதத்துக்குள்ளாய், இவங்க நேரம் சங்கீதம் தான் சொல்லியிருந்தோம், ஆனால் தாவீதை குறித்த சங்கீதக்காரனை குறித்து சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் சங்கீதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். ஆமென். முதலாம் 3 காரியங்களை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். நம்பர் 1, கர்த்தரை என்ன பண்ணணும் தெரியுங்களா? துதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனங்களை நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். முதல் காரியம் என்ன தெரியுங்களா? தேவனை நன்றி செலுத்தி அவரை துதிக்க வேண்டும். ஆமென். நான் அடிக்கடி சொல்றது, ஜபம் செய்யாதது துதி செய்து விடும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்றீங்களா, நீங்க அந்த காரியத்திற்காக அந்த காரியம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நீங்க முழங்கார் போட்டு கூட நிற்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள், அவர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக இங்க ஒரு 2 கூட்டத்தாரை நம்ம பார்க்க முடியுது. ஒரு கூட்டம் என்ன தெரியுங்களா? 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள், 9ஆவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சிறுமைப்பட்டவர்கள். ஆமென். 18ஆவது வசனம் எளியவன். இங்க முதலாவது பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவன், எளியவன் என்ற இந்த 2மே சேர்த்து என்ன தெரியுங்களா? ஒரு கூட்டத்திலேயும் இன்னொரு கூட்டத்தை அங்கே தாவீது சொல்ல, அந்த கூட்டம் தான் என்ன தெரியுங்களா? தேவனை மறந்து போகிறவர்கள், தேவனை என்று அறிக்கை பண்ணாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சத்துருக்கள், துன்மார்க்கர், பகைக்கிறவர்கள் என்று சொல்லி 3ஆவது வசனத்திலேயும் 5ஆவது வசனத்திலேயும் 6ஆவது வசனத்திலேயும் 14, 16, 17 இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது என்ன? தேவன் இல்லாதவர்கள். தேவன் இருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் என்னது? தேவன் இல்லாதவர்கள். ஸோ முதலாவது இந்த சங்கீதத்தின் ஒரு பகுதியாக பார்க்கும்போது கர்த்தரை ஆராதிப்பது. நம்ம நல்ல ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். யாரெல்லாம் நல்லா ஆராதிச்சிங்க? கை தட்டுங்க, கைகளை தட்டி. ஆமென். தேவன் ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன். ஆராதனை என்பது தெரியுங்கன்னா, என்னுடைய லாங்குவேஜ் சொல்ல போனால் ஐஸ் வைக்கிறதுன்ட்டு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஏதாவது ஒரு பேரண்ட்ஸோ பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது தேவை சந்திக்க வேணும்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நல்லா ஐஸ் வைக்குது, அதான் சோப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. கர்த்தருக்கு சோப்பு போடுறது என்னது? ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படும். நான் அதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் உபயோகித்தேன். ஆனால் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நல்லாவே, என்னுடைய கவனத்திற்கு நல்லாவே தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை என்கிற வாழ்க்கை, ஆராதனை என்ற ஒரு பகுதி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ 2ஆவதான ஒரு கூட்டம் யார்? தேவனை அறிந்தவர்கள். ஆனால் இங்கே அவர்கள் எப்படியா சொல்லப்படுகிறார் என்றால் சிறுமையானவர்கள். 3ஆவது தேவனை அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அவன் தான் யாரு? சத்துருக்கள், துன்மார்க்கர், பகைஞர் என்று தாவீது சொல்லுகிறான். 3ஆவது பகுதியாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனை அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் தாவீது வர்ணிக்கிறார், பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. 4ஆவது வசனம் வாசிக்கும்.
நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணிருக்கீங்க, வீற்றிருக்கீங்க. 7வது வசனம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இந்த சங்கீத பகுதியிலே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். மீண்டுமாய் நான் நினைப்பூட்டுகிறேன். ஒன்று கர்த்தரை ஆராதிப்பது, நன்றி தேங்க்ஸ் கிவிங். கர்த்தரை ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதாவது ஸ்தோத்திரம் செலுத்தனுடைய இன்னொரு வார்த்தை தான் என்னது, நன்றி ஏறெடுப்பது. ஆமேன். 2வது பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தரை நாம் என்ன பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும். அது எப்படி ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு கொடுமை ஆராதிக்கணும். பெர்க்மன் அவனுடைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது, பாடலாம் அந்த பாடல். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, பாடலாம், எல்லாரும் பாடலாம். நதமா, அவர் இந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து தான் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உயிரிடம் நீதானே. எல்லாரும் பாடலாமா, ஆண்டவரே என் உயிரிடம் நீதானே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ, எதிரி கை ஓங்க விடாதையோ. ஆமென், அல்லேலூயா. Thank you brother. இந்த பாடல் நானே காலையில் கேட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை, இந்த பாடலை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் இந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்ம எழுதியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமாக இந்த சங்கீதத்திலே ஒரு கூட்டத்தாரை முக்கியமாக நல்ல மையப்படுத்தி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஆமென். வாசிங்கள் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். 12வது வசனத்தை வாசிங்கள். இரத்த பைகளை குறித்து அவரை விசாரணை செய்யும் போது அவர் நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவா. 18வது வசனத்தை வாசிங்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. தாவீது செய்தது போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். தேவனுக்கு முதல் இடத்தை கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் என்னது விவரிப்பேன். ஆராதனை பார்த்தீங்கன்னா தேவன் செய்த அதிசயங்களை நல்லா விவரிக்கணும். சூரியன் படைத்தது அதிசயம் இல்லையா? சந்திரனை படைத்தது அதிசயம் இல்லைங்களா? நட்சத்திரங்களை படைத்தது அதிசயம் இல்லையா? சிம்பிளா நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். நம்முடைய சுவாசம் உள்ள போயிட்டு மறுபடியுமாய் வெளியே வர்றது ஒரு பெரிய அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் சொல்லி அவரை உயர்த்துங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஆமென். இரண்டாவதாக தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தாரை ரொம்ப மையப்படுத்துகிறார். அவனும் தாவீதும் அப்பேற்பட்ட சிறுமைப்பட்ட நேரங்களுக்குள்ளாய், சமயங்களுக்குள்ளாய், காலங்களுக்குள்ளாய் கடந்து சென்ற அநேக எடுத்துக்காட்டுகள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்களும் நம்மளும் இங்க பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவை போல நம்ம ராஜா மாதிரி இங்க உட்காந்துருக்கோம். நம்ம ராஜாவின் பிள்ளைகள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நமக்கு இருக்கிற அந்த சிறுமை, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் அங்கே இருக்கும். என்ன தெரியுங்களா? அப்ரெஸ்னன்ட் இருக்கும், ஹம்புலன்ட் இருக்கும், புவரன்ட் இருக்கும். ஆமென். நம்ம என்ன சிறுமையோடு கூட இங்கே நம்ம வந்திருக்கிறோமோ அவர்களுடைய சிறுமை உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். பேசி கொண்டிருக்கிற எனக்கும் கூட தேவன் என்னுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்குகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பு இது இந்த தேவைகள் எனக்கு சந்தித்தால் இருக்குமே, இந்த கண்ணீர் எப்போ துடைக்கப்படும், இந்த இருதயத்தினுடைய குமுறல் எப்பொழுது போகும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புகளோடு, ஒரு எண்ணங்கள், ஒரு ஏக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய சிறுமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னுடைய கண்ணீராகிய சிறுமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் உன்னுடைய மனவேதனையாகிய அந்த சிறுமையை கர்த்தர் அறிந்து, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக என்ன தெரியுங்களா? லேசான காரியம். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலமா எப்பேற்பட்ட சிறுமையில், எப்பேற்பட்ட ஒடுக்குதலோடு கூட, எப்பேற்பட்ட காரியத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீ வந்திருந்தாலும் சரி, தேவன் உனக்கு ஒரு பதிலை அவர் கொடுக்க இருக்கிறார். வாசியுங்கள் வசனத்தை, ஒரு வாசியுங்கள் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா? உட்கார்ந்து இருக்கிறார். எப்பொழுது 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 என்னுடைய காரியம் என்று சொல்லி, எப்பொழுது அதற்கு ஒரு பதில் என்று சொல்லி, கர்த்தருடைய சமூகத்திலேயும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போனாலும் அதே காரியத்தோடு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றா தெரியுங்களா? என்ன பண்ணிட்டா தெரியுங்களா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா? அவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய ஒடுக்குதலுக்கு, உன்னுடைய சிறுமைக்கு உன்னுடைய குடும்பத்தாரே காரணமாய் கூட இருக்கலாம், உன்னுடைய சுற்றுப்புறத்தார் கூட என்ன இருக்கலாம்? காரணமாய் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய ஒவ்வொரு சிறுமைப்படுகிற ஒவ்வொருவரை நோக்கி, கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரை நோக்கி வருகிறது. கர்த்தர் அவர் சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தரோ என்றென்றைக்கு இப்பதான் தம்முடைய சிங்காசனத்தை அவர் எதற்காக சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கா தெரியுங்களா? தம்முடைய நியாய தீர்ப்பை என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? ஆயத்தம் பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதோ என்ன தெரியுங்களா? நீதியின் கிரீடம் பூக்க போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அதாவதுக்கு உன்னுடைய ஒடுக்குதலுக்கு தேவன் பதிலை ஆயத்தம் பண்ணிட்டார். ஆமென். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய காரியம். சங்கீதத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன தெரியுங்களா? எப்பேற்பட்ட நிலைமையில நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் தேவன் பதிலோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் வாசிங்க கெட்டு போவதில்லை. ஆமென். 18வது வசனம், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அன்பு சகோதரன், முடிக்கிறேன். ஒருவேளை எப்பேற்பட்ட காரியத்தில் நீ வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சங்கீதத்தின் மூலமாக உனக்கு வருகிறது. தேவன் பதிலளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீ கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும்.
அப்படிதானே? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். உன்னுடைய நம்பிக்கை மனுஷர் மீது வைக்காமல், குடும்பத்தில் இருக்கிற மீது வைக்காமல், கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வீழ்த்தும் பொழுது அவர் உனக்கு பதிலை தர அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்று கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களுக்கு. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துணியா என்னை. எல்லாரும் கைகளை தட்டி. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டேன் காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டேன் காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைப்பார். சிங்ககேபியில் நான் விழு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துணியாய் என்னை அழைப்பார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துணியாய் என்னை அழைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னேசப்பா
உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. அல்லேலூயா. தேவனுடைய குறிப்பினாலே இந்த அருமையான பாடல் அப்படி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து ஒரு அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு பணக்காரர் அல்ல, குப்பையானவங்க. குப்பையை பார்த்து அலட்சியப்படாத தேவன், குப்பையை எடுத்து கோபுரத்தில் வைக்கிற தேவன், ஒரு நல்ல அந்த அருமையான பாடகையை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? பாடுங்க. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் இருக்கிறேன். அடுத்த வாரம் தேவனுடைய கிருபையினாலே கர்த்தருடைய பலத்தோடு கூட உங்களோட பேச கர்த்தர் உதவி செய்வாராக. என் பாஸ்டர் மகன் ஜாக்கிர், நீங்கள் 2 வார்த்தை பேசினா ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு அலையிலேயே சொல்லாமா? ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாதீங்க, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களோடு வந்து பேசுவார். அல்லேலூயா. கனம் பண்ணுங்க, வசனங்களை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட கனம் பண்ணுவார். விசேஷமாக இந்த நாட்களிலே போரூர் அந்த மருத்துவமனை பேர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்து தேவனுடைய கிருபை அங்கே ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஐயா வரதன் தேவன் பையா அவன் சொன்னாங்க, ஒரு என்ன ஏற்றினாங்க, ட்ரிப்பு ஏற்றினாங்க. அது சின்னதாக தான் வச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க உயிர் அந்த அளவுக்கு உயிர் போகுது. அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, தாத்தா இந்த மருந்தே வலி மருந்து. அல்லேலூயா. வலி போகணும்னா இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமேன். அப்படி 2 ட்ரிப்பை ஏற்றினாங்க. பெரிய எவ்வளோ வேதனையை சகிக்கணுமோ அவ்வளோ வேதனை சகிச்ச தேவனுடைய கிருபினாலே எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஆற்றில் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. கிட்னி, பிபி, சுகரு எல்லாத்திலையும் கர்த்தர் ஒரு பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்து பலவீனமாக இருக்கிற எல்லாம் இனி பலம் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லாமா? லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமேன். அல்லேலூயா. பலன் இல்லைன்னாலும் பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர்
அந்த அருமையான நல்ல வேளையிலே உங்களோடு கூட மணி என்னாச்சுங்க? சரி, நமக்கு 11:30. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல ஒரு செய்தி கூட இருக்குது. ஆனால் இதை இன்னைக்கு தயவுசெய்து பொறுத்துக்குங்க. எபேசியருக்கு நிருபம் 5 அதிகாரம் 10 வசனத்தின்படி எனக்கு கடந்து போவோம். அடைக்கலாம். இது காதில் போட்டுக்கிற மாதிரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். படிக்கலாம். எபேசியர் 5 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்கு பிரியமானது சோதித்து பாருங்க. அதான் வசனம். அவ்வளோதானே, அதிகமாக இல்லை. வேதம் சொல்லுது. எப்பமா வரப்போகுது ரூத்து? இது ஒரு நல்லா இருக்குது. எல்லாமே கலங்கின என்ன எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே, கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு தீரே, சோர்ந்து போயிருந்தேனப்பா என் நேசப்பா, சோகங்கள் தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் நேசப்பா, சோகங்கள் தீரப்பா. குப்பையான எனக்கு தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாமே சப்பா என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாமே சப்பா என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. உதவாதவங்க, குப்பையானவங்க, தள்ளப்பட்டவங்க, மனுஷராலே அவமதிக்கப்பட்டவங்க, தேவன் நம்மை அதிகமாய் நேசித்து கோபுரத்தில் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நான் அதிகமாக ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு தெரியும், 22, 24 சங்கீதத்தில் உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவருக்கு விசேஷித்த காரியம். தரித்திரே, உதவாதவே, குப்பையானவே, ஏழ்மையானவே, தன்னை தாழ்த்துகிறவன் தான் தேவனுக்கு பிரியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நான் அதிகமாக ஒரு பெரிய காரியம் இந்த நாடிலே இந்த இம்மானுவேல் ஐயாவே எத்தனையோ பாடுகளை பட்டு திருமணம் செஞ்சுக்கப்பான்னு சொல்லி எத்தனையோ பாடுபட்டேன். இன்னைக்கு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்.
கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் அப்பா மகனே, கம்மி பண்ணு. எல்லாரும் நான் மறுபடியுமா സിംസോൻ ഞാൻ പേര് கொஞ்சம் ശരിയില്ല. மோகன் மகன் அருள் சிம்சோன்னு கல்யாணமே வேணான்னு சொல்லியிருந்தான். தேவடைய கருவினாலே அந்த மகனை கூட்டிட்டு போய் ஒரு பிள்ளைய பார்த்து அவரை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 2 பொண்ணு 1 பையன். ஒரு அலையிலேயே சொல்லாமா? கர்த்தருடைய சந்ததி மறந்துடாதீங்க. மல்கியா 2:15 தேவன் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார், ஆவி அவரிடத்தில் அளவிடாதிருந்தது, பின்னைய ஒருவனை உண்டாக்கினார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்பிடிக்கத்தானே. ஒரு அலையிலேயே சொல்லாமா? நம்முடைய விசுவாசம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்துல தடாபுடா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களை தெய்வடைய பிள்ளைகளாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. தெய்வடைய பிரதான கிருபையினாலே நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்க. அல்லேலூயா. அது இந்த மாதம் வாக்கு தத்தம் தான். அநேகர் அதை விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு கொடுத்த கிருபையினாலே இந்த கர்த்தருக்கு பிரியமானது என்னது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், தகப்பனுக்கு, தாய்க்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு எது பிரியன்னு சொல்லி அந்தந்த கப்பலுக்கு தெரியும். புருஷனுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியும், பிள்ளைக்கு தெரியும், யாருக்கு யாருக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லி கூட தெரியும். ஒரு சின்ன சாட்சியை சொல்லட்டுமா? எப்பா கொஞ்சம் மகனே கொஞ்சம் குறையுமா, சாட்சி சொல்லட்டுமா? நான் லாரியில தான் வேலை செய்கிறேன். எங்கள் அப்பா ருஸ்தும் பீடி பிடிப்பாரு. வேலை செய்ய சொல்ல பீடி ருஸ்தும் பீடி. நான் வேலை செஞ்சுட்டு வர சொல்லலாம். எப்போ நான் லீவுக்கு வர சொல்ல அந்த பண்டல் எப்படி பெருசாக இருக்கும், இவ்வளோ இருக்கும், இதில் பாதியை உடச்சி வாங்கின்னு வருவேன். அல்லேலூயா. ஒரு பூமிக்குரிய தகப்பனுக்கு எது பிரியம்? ஆனால் அது அசிங்கம்தான். பீடி பிடிக்கிறது உடம்புக்கு கேடுதான், கூடாதது தான். ஆனாலும் அவருக்கு பிரியமானதுன்னு சொல்லி அதை வாங்கின்னு வருவேன். ஒரு அழிலே சொல்லாமா? அழிலே சொல்ல, பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், மனைவிக்கு எது பிரியன்னு சொல்லி புருஷனுக்கு தெரியும்,
புருஷனுக்கு எது பிரியும், எந்த குழம்பு பிரியும்னு சொல்லி மனைவிக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு எந்த கலர், எது பிடிக்கும்னு சொல்லி பெற்றோருக்கு புரியும். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் காட்டிலாம் எல்லாரும் சொல்றாரு இருக்கட்டும். எபேசியர் 1 அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள்ல எல்லாவற்றையும் ஆ, 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 ஆ. ஒரு அலையிலே சொல்லாமா, நாம புருஷ மனைவி அப்பா அம்மா புள்ள அண்ணன் தம்பி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எது பிடிக்கும்னு சொல்லி இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன புரியும்னு சொல்லி கத்தர் என்ன என்ன பிரியும்னு சொல்லி கத்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இருக்கிற நேரத்துல உங்களோடு கூட அன்பா சொல்வேன். முதல் காரியம் 3 யோவான். தயவுசெய்து எல்லா தம்பிங்களும் தங்கச்சிங்களும் அக்காங்களும் அம்மா உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் இருதயத்தில் எழுதுங்க. கடைசி நாட்கள் இருதயத்தில் எழுதுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதை கர்த்தர் கொடுத்த நாள்ல இருந்து இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, 4:10 5:10. ஆமா, இப்போ கர்த்தருக்கு பிரியமானது ஒன்று சொல்றேன். சத்தியம் கூட இருக்குது, செய்தி கூட இருக்குது. அதனால இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது 3 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல பிரியமான காயுவுக்கு பாசி பிரியமானவனே, ஒரு அலிலே சொல்லாமா, கர்த்தர் சகோதரா சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னா உன் ஆத்துமா வாழ்வது போல. ஒரு அலிலியா சொல்லாமா, அலேலியா சொல்லாமா. வேதம் நிறைய வசனங்களை சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. சொன்னாரு, சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்ல, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி போன நேரத்துல அவங்க செய்யக்கூடாத காரியம் செஞ்சு ஆத்துமா மரித்து போயிடுச்சு. அதுலதான் இன்னைக்கு தேவனுடைய கிருபை பெரிதா விளங்குது. உன் ஆத்துமா வாழணும். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல ஒரு அலிலிய சொல்லிடலாம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆத்துமா வாழணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், அதுக்கு ஒரு ஜீவன் உண்டாகணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை ஆத்துமாவில் செத்து சரீரத்திலே ஆவிலையும் பூமியில வாழறான். நான் சொல்றது புரியணும். இம்மான், இன்னைக்கு மனுஷன் பூமியில எப்படி வாழறான்னா 3 காரியம். என்னென்ன காரியம் சொல்லுங்க? வெரி குட். எனக்கு கூட தெரியாது. ஆவி, ஆத்மா, சரீரம்.
3 காரியங்களிலே மனுஷனை உண்டாக்கினார், நாசிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா, அல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாம புசித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆத்துமாவிலே மரித்தாங்க. அல்லேலூயா. ஆத்துமாவிலே மரித்தவங்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு உரட்டி அடித்தார். ஆமென், அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழணும். ஆத்துமா வாழணும். ஒரு மனுஷன் இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், ஆத்துமா செத்து போனத மனுஷன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய கிருபையினாலே ஆத்துமாவின் அதிபதியாகிய இயேசுவை நீ உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டபடினாலே உன் ஆத்துமாவிலே ஜீவன் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால பவுல் எழுதுறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென், அல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து. அது வேதம் 1 யோவானில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தேவனிடம் தந்தது, தேவனா இருந்தது, தேவனோடு இருந்தார், உண்டால. என்ன சொல்றாரு? எவருக்குள், கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, என்னோட அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. எவருக்குள்? இம்மான் சொல்லு. வார்த்தை. அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து இப்போ நமக்குள்ள வந்து அவரை ஏற்றுக்கொண்டதனாலே நாம் எல்லாரும் ஆத்துமாவுடைய வாழ்வு பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவுடைய வாழ்வு பெற்று ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீங்க வாழணும். அல்லேலூயா. சரி, முதலாவது ஆத்துமா வாழணும். அது எல்லாவற்றிலும் வாழ செய்யும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது உங்களோடு கூட சொல்றேன், சங்கீதக்காரர் எழுதுறாரு, அவருக்கு முதல்ல சொல்லுங்க, ஜீனிமா, கர்த்தருக்கு பிரியமானது. அதாவது கர்த்தருக்கு பிரியமானதுன்னா ஆத்துமா வாழணும். அப்படிதானா? அப்படிதானா? கர்த்தர் விரும்புறதுன்னா ஆத்துமாவுடைய ஜீவன் இருக்கணும். அதுக்காக கர்த்தரிடத்துல கேட்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் ஜீவன் ஆகிய கிறிஸ்து நமக்குள்ள வந்தாக்கா ஜீவனை போல ஜீவனோடு இருப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தருக்கு நான் புரியுன்னா, சங்கீதக்காரர் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல எழுதுறாரு. படிப்பா. ஒரு அலீலியா சொல்லாமா? அலீலியா சொல்லாமா? கர்த்தருக்கு பிரியும் முதலாவது ஆத்துமா வாழணும். ஆமென், ஆமென். 7 காரியங்களை சொல்ல போறேன், அப்படியே நீங்க மனசுல வைக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று அறியணும். இன்னைக்கு ரெண்டாவது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு அலிலிய சொல்லாமா. ரெண்டாவது, ஆத்துமாவிலே ஜீவன் இருக்கணும், சாகாது இருக்கணும், ஏசு இருக்கணும். அது முதல். ரெண்டாவது, வேதத்துல பிரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்க்க பாஸ்டர்லாம் வந்தாங்க. ஒரு பாஸ்டர் கேட்குறாரா, கண்கார்டன்ஸ் பாஸ்டர், கண்கார்டன்ஸ் ஏதாவது வேதத்தை எந்த பக்கத்தில் திறந்தாலும் பிறந்தாலும் அவருக்கு தெரியும்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒரு அடியிலே சொல்லலாமா? அதனாலே வேதத்தில் பிரியமாக இருக்கணும். சாப்பாட்டில் பிரியம், சாப்பாட்டு பிரியம் அப்படி இல்லை, வேதத்தில் பிரியமாக இருக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒரு அலிலிய சொல்லலாமா? அதனாலே இதை ஞாயிற்று இருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது. மேகா 2:7 நீங்கள் வாசித்துக்க. இப்போ சொல்கிறேன், வேதத்தில் பிரியமாக இருக்கணும். முதல்ல ஆத்துமா ஜீவனோடு இருக்கணும். ரெண்டாவது, வேதத்திலே பிரியமா இருக்கணும். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா ராத்திரி எல்லாம் மனசுல பாடுபட்டுட்டே இருந்தேன். படிக்கலாம். பிரியமானவனே வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் மூணாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல 2 வசனத்தை பார்க்குறீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15 படிங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழ் படிங்க. தேவடைய ராஜ்யம், தேவடைய ராஜ்யம் எல்லாரும் கவனிங்க. நீதியும் சொல்லுங்க. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ஒரு அலிலிய சொல்லலாமா? தேவடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சொல்லுங்க. சந்தோஷமா என்ன சொல்றது? படிங்க. தேவடைய ராஜ்யம் அல்ல, ஒரு அலிலிய சொல்லாமா? கீழே படிக்கிறோம். இவைகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், ஒரு அலிலிய சொல்லாமா? ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். வேதத்தில் பிரியமா இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆத்துமா வாழ்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவனை குறித்து என்ன சொல்லலாம்னா, ரட்சிக்கப்பட்டவன். ஆமென். முதலாவது சொல்லுங்க, ஆத்துமா வாழணும். ரெண்டாவது, வேதத்திலே பிரியமா இருக்கணும். மூன்றாவது, ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அநேக பிரியங்களை தேவன் வேதத்திலே நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அந்த டைரி கொண்டப்பா போச்சுவா, அந்த பிரியமானவன் சொல்லியிருக்கோம்.
அந்த மூணாவது காரியம் ஞாபகத்தில் வரல. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு செய்யலாம். இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ ஆ எப்போ சொல்லுங்க. ஆ தப்பு தவறா நினச்சிட்டேன். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30, 31. கொம்பும் வேதம் சொல்லுவது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஒரு அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? இதுல ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஆராதனை போன உடனே ஜெபம் பண்ணிட்டாக்கா முதல்ல பாட்டு பாடு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது ஒழுங்கு. ஜெபம் பண்ண உடனே முதல்ல என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறோம். ஆமென், ஆமென். அதான் எழுதுறாரு, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் படுத்துவேன். கொம்பும் உரிக்குளம் உள்ள காலை எருதை பார்க்கலாம். ஒரு அலிலியா சொல்லாமா? இப்படிதான் ஆராதனையை ஆரம்பிச்சாங்க. வசனத்தின்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு பாட்டு, அதாவது என்ன தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, ரெண்டாவது என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனைனாலே மகிமைப்படுத்துகிறோம். இது ஒழுங்கு. ஆமென், ஆமென். முதல்ல ஆத்துமா வாழறது போல எல்லாவற்றிலும் வாழ மனந்திருப்புதல் விசேஷமாய் தேவனுக்கு பிரியம். ரெண்டாவது வேதத்திலே பிரியப்படணும். மூன்றாவது இது என்னது? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விருக்குளமுள்ள பார்க்கலாம். ஒரு அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? பரிசுத்தவான்கள் எல்லாம் சும்மா இந்த ஆராதனையை செஞ்சிடல, கூட நாங்க ஆலோசித்தாங்க, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க பாருங்க, மறுபடியும் பார்க்குறேன். அதனாலே நாம தேவனுடைய நாமத்தை ஆராதனைக்கு வந்த உடனே பாட்டு பாடணும். கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கணும். ஸ்தோத்திரத்தினால அதுதான் பாடி ஆராதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன சொல்றாருன்னா, கொம்பும் விரிக்குளமுள்ள காளை எருதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியம். இப்படிதான் செய்யணும்னு சொல்ல வந்திருக்கிறாரு. மறுபடியுமா இந்த காரியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி எழுதுறாரு. விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எங்க எல்லாரும் கவனமா கேட்கணும். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே காணப்படாமற் போனான் என்று சொல்லிட்டு, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று ஒரு அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? அதுல நிறைய காரியம் இருக்குது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். ஆமென், அல்லேலூயா. பூமியில நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும்.
ஆஹ், சாட்சி இல்லாத ஜீவியும் ஜீவி இல்லை. நாம அவரை பாருங்க, அந்த அம்மாவை பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க, பூமியில் இருக்கிற பரிசுத்த வாட்டிகளை பாருங்க. இவர் ஐயா சொன்னார், ஜாக்கிர் ஐயா, அந்த அம்மா எஸ்தர் டீச்சர் அங்கே கூட இருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்க எப்போதும் சிபிஎம் சிஸ்டர் வெள்ளை புடவை தான் கட்டுவாங்க. நான் ஒரு தடவை போய் அவங்களோடு கூட பேசினேன். அது ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அண்ணிலிருந்து வெள்ளை புடவை கட்ட ஆரம்பிச்சாங்க, இதுவரையிலும் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய காரியம். சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி இல்லாத ஏனோக்கு போல வாழ்ந்தாங்க. தேவனோடு கூட வாழ்ந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட வாழ வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை. ஒரு நல்ல எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னதாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையில உங்களோடு கூட சொல்றேன், நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான் ஏனோக்கு. அவர் தேவனோடு ஜீவித்து காணப்படாம போயிட்டாராம். நாமும் ஏனோக்கு ஜீவித்துட்டு இருக்கிறோம். ஏனோக்கு போல ஒரு நாள்ல நிறைய காரியங்க. ஆரம்பத்துல எல்லாம் வேலூர் இந்த பகுதியில எல்லாம் நிறைய பேனர்களை போட்டிருப்பாங்க. ஃப்ளைட்டு போயின்னு இருக்கும், திடீர்னு காணாம போயிடும். பஸ்ஸு டிரைவர் காணாம போவார். இப்படி பல காரியங்களை போட்டு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசேஷமா ஒரு கருத்தை சொல்லுவேன். சிபிஎம்ல சர்ச்சு கட்டாத கூட இருந்தாங்க. அந்த நாளில் கேட்டேன். ஏன்னா அவங்க சாட்சி சொன்னாங்க, இயேசு வரப்போறாரு, ஏன் கடன் வாங்கி கட்டடங்களை கட்டி இந்த பூமியில விட்டுட்டு போனேன்னு சொல்லி இயேசு வரப்போறார், மாறனாதான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனோக்கை போல ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, டெஸ்ட்மெண்ட், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். வாழ்ந்தாக்கா சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும். இல்லைன்னா தாராளமா விட்டுடலாம். எனக்கு போல எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு பெரிய காரியம். வேதத்தில் ஒரு காரியத்தை நான் நிறைய படித்தேன். கடைசி நாளில் இயேசு வரப்போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகிறவங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி 2 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். 1-2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதம் சொல்லுது, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை எண்ணி கரைகள் லட்சகலமாயிருந்து உல்லாசமாய் வாழ்கிறார்கள். படிமா, அப்போது போதும். இவர்கள் சொல்லிட்டு
ஒரு நாள் வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. அல்லேலூயா. நம்ம பூமியிலே கர்த்தருக்காக பிரியமாய் இருக்கணும்னா ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட 2 காரியம் வேதம் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எல்லாரும் சொல்றாங்க, ஒருவனும் ஆ ஆ ஆ எழும்பி ஆ ஆ படிங்க. ஒருவனும் வேசி கடனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் ஒரு அலிலிய சொல்லாமா? இப்ப சகோதரிக்கு ஒருத்தர் படிக்கலாம். ஒருவனும் ஒருத்தியும் ஒருவனும் தேவனுடைய கிருபையை யாதொரு கசப்பான வேர் கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனாலே மறுபடியும் சொல்றாரு, ஒருவனும் வேசி கடனாகவும். எல்லாரும் சொல்லுங்கள, தயவு செய்து எல்லாம் சொல்லுங்க. ஒரு வேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை. அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏசாவுக்கு என்ன பேரு? சீர்கெட்டவன். ஒருவேளை போஜனம் சீர்கெட்டவனாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை உடலையாக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இதை நான் பயந்து படித்தேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 4 வசனங்களில ஏசா யாக்கோப்பண்ண வந்து அந்த சிவந்த கூழ்ல கொஞ்சம் கொடுன்னு கேட்கறான். அந்த அங்கிருந்து படிங்க. ஆ ஆ ஆ ஆ இழைத்திருக்கிறேன், களைத்திருக்கிறேன், சோர்ந்து இருக்கிறேன், எல்லாம் ஒண்ணுதான். ஏசா வேட்டையாடி அந்த காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. 27ஆம் வசனம் கூட இருக்கட்டும். இப்போ வேணா இந்த காரியம் சொல்றாரு, நான் இடைச்சிருக்கிறேன் அந்த சிவப்பான கூட படிப்பு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏசா அதை பாருங்க, அந்த வசனம் என்ன அப்படியே கடகால ஆற்றா மாதிரி ஆட்டிடுச்சு. சொல்றாரு, இதோ நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன். ஒரு அலிலிய சொல்லாமா? அலிலிய சொல்லாமா? இதுதான் ஒரு வேளை போஜனம். புரியுதா? இது என்னதுங்க? ஒரு வேளை போஜனம். சேஷ்ட போட அலட்சியம் பண்றது, அசட்டை பண்றது, பரலோகம் இயேசு வரப்போகிறார், இதெல்லாம் அதை பார்த்தான் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தை அசட்டை செய்கிற ஒரு காரியம். அந்த வசனம் அவ்வளோ தெளிவா திட்டமா சொல்லுது. இவ்விதமாய்
தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட இல்லை இல்லை, ஆதியாகம். விற்று போட்டான். படி. கொடுத்தான். வேதம் சொல்லுது, கவனம் கவனம், எல்லாரும் கவனம். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து அதோடு விடலை. படிப்பா. இப்படி ஏசா ஒரு அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? நான் மறுபடியும் உங்க கையை எடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இயேசுவின் வருகையோ மறுரூபத்தையோ நீ மறுரூபமாகறதையோ அசட்ட பண்ணாதே. இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே நம்மோடு சேர்த்து கொள்வார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே நம்மோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தாண்டானே கடனா தாண்டானேனா, தாண்டானே கடனா தாண்டானேனா, தாண்டானே கடனா தாண்டானேனா, தாண்டானே கடனா தாண்டானேனா. சொல்லலாமா? இப்போ படிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு இருந்து ஒருவனும் ஏசாவை போல அது 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 ஒரே ஒன்றை நான் இயேசு வரப்போகிறாருன்னா அது வந்துட்டு போறாருன்னு சொல்றல்ல, ஒரு சீர்கெட்ட ஒரு காரியம். இயேசு வருகிறாருன்னா பயப்படுங்க, கலங்குங்க, நடுங்குங்க. ஐயோ எப்படியாகிலும் பவுலை போல சொல்லுங்க. பிலிப்பியர்ல அவர் எழுதுறாரு, எப்படியாகிலும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குடன் ஆகும்படிக்கு அவரையும் எனக்கு உண்டான யாவற்றையும். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் படிங்க அந்த வசனம். அறிகிறதுக்கும் அவர் சொல்றாரு, முடியுமா? இம்மானு முடியுமா? இயேசுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க உன்னால முடியுமா? பரிசுத்தவான் சொல்றாரு, எப்படியாயிலும் அவர் மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து ஒரு அலேலியா சொல்லலாமா? அலேலியா சொல்லலாமா? இன்னும் கூட சொல்லுவேன், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியாகணும். ஆமென். அல்லேலூயா. தகுதியாகும்படிக்கு படிங்க. ஒரு அழிலிய சொல்லிடலாம். 2 பேரு சொல்லுங்க. மூர்த்தி ஏனோக்கைய சொல்லுங்க. 2 பேர் சொன்னாங்க, 2 காரியம் சொன்னாங்க. சொல்லுங்க. ஒண்ணு ஒரு நாள் வாழ்வு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னாரு, ஒரு வேளை போஜனம். பூமியை பார்க்காத சகோதரா, பூமியை பார்க்காத சகோதரியே, இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணின்னு சொல்றாரு. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேர்த்த புத்திரத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல இராது. கீழே படிக்கிறீங்க, படிங்க. அது அப்படியே இராதபடிக்கு ஏன் என்றால் பிற்பாடு விரும்பியும் ஒரு அழில சொல்லமா, ஆதியாகமோ 27ஆம் அதிகாரத்திலே கூட ரெபேக்கா வஞ்சகம் பண்ணி யாக்கோப்பை ஆசீர்வதிக்க அவன் ஒரு ஆட்டை அடிச்சு தோலெல்லாம் பூசி அவன் மேல வர்ற சாபம், உன் மேல வர சாபம் என் மேல வரட்டுன்னு சொல்லி அனுப்பி ஏசா ஏமாந்து போனது போல கர்த்தருக்கு மகிமுள்ள யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டது போல 27ஆம் அதிகாரத்தின் படி கொஞ்சம் படி அங்க சொல்றாருன்னா, என்னையும் ஆசீர்வதியப்பா. கொஞ்சம் எத்தனையா வசனம்? 38. படிங்க 7 வசனம். ஒரே ஆசீர்வாதம். தகப்பனே ஒரு அடியிலே சொல்லலாமா? ஒரு அடியிலே சொல்லலாமா? ஐயா அம்மா, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் கதறி சத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுத்துக்கு வந்தேன். என்னைக்கு மனம் திரும்புன்னு சொல்லி ஒன்று தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்களோட ஆஸ்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். ஈஸ்வரத்தஞ்சு ஈஸ்வரத்தஞ்சு ஈஸ்வரத்தஞ்சு. உப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தா. என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் நேசப்பா. என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா, என் நேசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா, என் நேசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. உண்மையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. உண்மையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் வீசப்பா, என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் வீசப்பா, என் நேசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரப 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 உதயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஐயா, ஏசாவை போல சீர்கெட்டவனா நான் இருக்கக்கூடாது ஐயா. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரையாக கூடாதுதான் உடைய வருகையில நான் காணப்படணும். முதலாம் உயிர் தேர்தலை எழுமிக்கப்படணும், பரிசுத்தமாகணும். ஐயரே ஒரு முறை என்னை நினைவு கூறணும்னு சொல்லி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
Hallelujah, 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 hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சொல்லி சொல்லி என் அருமையான எபிரேயர் 11:5 ஏனோக்கு போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே சாட்சி பெற்றார் ஐயா. அந்த சாட்சி எங்களுக்கு வேணும் ஐயா. உடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்குதப்பா. எஸ்ஐயா, உடைய பிள்ளைகளை ஒரு கைவிடப்படக்கூடாது ஐயா. வேலைகளில் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், குடும்பத்தில் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும் ஐயா. போக்குவரத்து நம்முடைய கிருபை இருக்கட்டும், படிப்புகளிலே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் விசேஷமாய் காத்துக்கொள்ளும். கனமகிமை செலுத்துகிறோம். ராஜாவும் ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய ஆளுகையை நடத்துதலும் ஆத்மா சமாதான கிருபையும் நம்மோடும் சகல பரிசுத்தாளோடும் கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டுமா இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.